பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் என்ற தலைப்பிலே நாம் பஸ்கா மேஜையில் இருக்கக்கூடியதான 4 திராட்சரச கோப்பைகளை குறித்து நேற்றிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்று நாம் முதல் கோப்பை, அதை குறித்து கப் ஆஃப் சான்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குகிற பாத்திரம் என்றதான தலைப்பில் நாம் முதல் திராட்சரச கோப்பை குறித்து தியானித்தோம். பஸ்கா மேஜையில் இருக்கக்கூடியதான 4 திராட்சரச கோப்பையிலே முதல் திராட்சரச கோப்பையை நாம் தியானித்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது 2வது திராட்சரச கோப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2வது திராட்சரச கோப்பை, இப்போது முதல் படி தீபங்களை ஏற்றுவார்கள் அவர்கள். அடுத்தது 2வது படியிலே அது இருக்கக்கூடியதான முதல் திராட்சரச கோப்பையில் இருக்கக்கூடிய திராட்சரசத்தை அவர்கள் பானம் பண்ணுவார்கள். அடுத்தது 3, 4, 5 3 மற்ற ஒரு சில 3 சடங்குகளை முடித்து இப்பொழுது 6ஆம் சடங்கு பஸ்காவிலே அவர்கள் 6 விதமான, பஸ்காவில் 15 விதமான சடங்குகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்பொழுது 6ஆம் படிநிலை, இதில் 6வது சடங்கு என்னவென்று சொன்னால் மகித் என்று சொல்லப்படுகிற 6வது சடங்கு. இந்த படிநிலையிலே இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த விடுதலை பயணத்தின் போது அவர்களை கர்த்தர் எப்படி விடுதலையாக்கினார், என்ன செய்து விடுதலையாக்கினார் என்று சொல்லி அந்த எகிப்திலே நடந்ததான 10 வாதைகள், அந்த 10 வாதைகளின் பின்னே இருக்கக்கூடியதான சில காரியங்களை தங்கள் பிள்ளைகளுக்கு உட்கார வைத்து போதிப்பார்கள். அன்பான பிள்ளைகளே, போதித்து பிள்ளைகளிடத்தில் சில கேள்விகளை கேட்பார்கள். அன்பான கேள்விகளை கேட்டுட்டு இப்போ என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த 2வது கோப்பையில் இருக்கக்கூடிய திராட்சரசத்தை ஒவ்வொரு 10 வாதைகள் இருக்கிற அந்த ஒவ்வொரு வாதையும் சொல்லி சொல்லி மற்றொரு பாத்திரத்திலே அந்த திராட்சரசத்தை ஊற்றுவார்கள். இதை இவர்கள் அருந்த மாட்டார்கள். இந்த 10 வாதைகளுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியதான கப் ஆஃப் டெலிவரன்ஸ், இந்த 2வது கோப்பையினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் கப் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் கோப்பை. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ இந்த விடுதலையின் கோப்பையில் இருக்கக்கூடிய 2வது திராட்சரசத்தை மற்றொரு கோப்பையிலே ஒவ்வொரு வாதை 10 வாதைகளிலே ஒவ்வொரு வாதையும் சொல்லி 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 அந்த திராட்சரசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி விடுவார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது கப் ஆஃப் டெலிவரன்ஸ், இது விடுதலையின் கோப்பை என்று சொல்லி இதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த 10 வாதைகள், ஏன் இவர்கள் அந்த திராட்சரசத்தை குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னால், அந்த 10 வாதைகள் அவர்களுக்கு தீமையை கொண்டு வந்தது, எங்களுக்கு விடுதலையை கொண்டு வந்தது. எனவே இந்த கர்த்தருடைய கோபத்தின் பாத்திரத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சரசத்தை அன்பான பிள்ளைகளே இவர்கள் குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வேறொரு பாத்திரத்திலே ஊற்றுவார்கள். இதற்கு பெயர் விடுதலையின் கோப்பை, கப் ஆஃப் டெலிவரன்ஸ். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம், சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தது என்று சொல்லி நேற்று தினத்தில் கப் ஆஃப் சான்டிஃபிகேஷன், பரிசுத்தத்தின் கோப்பை என்று சொல்லி நாம் தியானித்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம் நமக்காக செய்ததான 2வது கிரியைக்கு இந்த கப் ஆஃப் டெலிவரன்ஸ் என்ற பாத்திரம் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்தார்? விடுதலையாக்கினார், நம்மை விடுதலையாக்கினார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷன் தனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறான். தீய பழக்கத்தின் விடுதலையாகணும், குடியிலிருந்து விடுதலையாகணும், ஸ்மோக்கிங்கிலிருந்து புகைப்பிடித்தின் விடுதலையாகணும்னு சொல்லி தன்னை விடுதலையாக்குகிற பல மெடிக்கல் சென்டர்ஸ்க்கு மனுஷர்கள் இன்றைக்கு போகிறாங்க. மருத்துவ முகாம்களிலே பங்கு கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த உலகம் கொடுக்கக்கூடியதான விடுதலை நிரந்தரம் இல்லாதது. அப்படிப்பட்ட மெடிக்கல் கேம்புக்கு போவாங்க, ஒரு சில நாட்கள் நன்றாக இருப்பாங்க, மீண்டுமாக அந்த பாவம் அவர்களை தொற்றிக்கொள்ளும். ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை இந்த உலகத்தாலே, உலக மனிதர்களாலே கொடுக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் இப்படிப்பட்ட விடுதலை வேண்டும் என்று சொன்னால்
எனக்கு ரகசிய பாவங்கள் நான் இருக்கிறேன், பல வருஷங்களாக நான் விட முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன், கொஞ்ச நாட்கள் நல்லா இருக்கிறேன், மீண்டுமாக மது பழக்கத்தை ஆரம்பித்து விடுகிறேன், மது குடிக்கவே கூடாது என்று சொல்லி நினைப்பேன், ஆனால் முடியலை, இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செய்யவே கூடாது என்று சொல்லி நினைப்பேன், கொஞ்ச நாட்கள் நல்லா இருப்பேன், மறுபடியும் அந்த பாவம் என்னை தொத்திக் கொள்ளுகிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது கல்வாரி சிலுவையில். அந்த ரத்தம் உங்களை உண்மையாகவே விடுதலையாக்கும். ஐயா, எதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது என்று சொன்னால், உண்மையான நிரந்தரமான விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரத்தத்தினாலே நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்க முடியும். அந்த இரத்தத்தினாலே உங்களுக்கு உங்கள் நோயிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், உங்கள் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், உங்கள் தீய பழக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரத்தம் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிற ரத்தம். பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ரத்தம் இயேசுவின் ரத்தம். அப்படிப்பட்ட இரத்தத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடியது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலையாவீர்கள். உங்களை உண்மையாய் விடுதலையாக்கக்கூடிய அந்த இயேசுவின் ரத்தத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை உண்மையாய் விடுதலையாக்குங்க ஆண்டவரே, ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். ஹல்லேலூயா. பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக இந்த ஆண்டவரே வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால் உண்டாகிற அந்த உண்மையான விடுதலை ஆண்டவரே, மெய்யான விடுதலை ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தம் எங்களை நோயிலிருந்து ஆண்டவரே, பிசாசின் பிடியிலிருந்து, ஆண்டவரே, சாபத்திலிருந்து, ஆண்டவரே, தீய பாவங்களிலிருந்து எங்களை நிரந்தரமாய் விடுதலையாக்கக்கூடியதல்லவா? அந்த நிரந்தரமாய் விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்காய் சிந்தின உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரத்தத்தினால் உண்டாகிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, அப்பா, எங்கள் யாவருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.